ஸோ நாங்கள் அவதார் அப்படின்ட்டு நான் டைப் பண்ணிடுறேன். அவதார் இந்த இடத்துல அவதார் டேட் போடலாம். இப்போ இன்றைக்கி டேட் வந்து 26 டிசம்பர் நவம்பர் 2013 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு ஷோ டைமாக போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வேறு நேம் போடலாம். அவதார் 2012 டேட் வந்து இன்னொரு டேட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 27 நவம்பர் 2013. ஸோ இப்படி இருக்கட்டும். இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ஸோ இது இப்போ நம்ம வந்து கால் பண்ணலாம். நம்ம டைரெக்டாக இதுக்கும் நம்ம வந்து புதுசாக வந்து ஒவ்வொரு டைமும் நான் சொன்ன ப்ரொடியூசருக்கு ஆஸ் ப்ரொடியூசர் அப்படின்ட்டு வந்து நான் நேம் கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃபார் ஈச் நான் வந்து க்ரியேட் பண்ணி இது அதுக்குள்ளாரே வரட்டும். ஏன்னா அப்போ தான் அந்த ஷோ அந்த நேமுக்கு அப்புறம் அது ஃபார் ஈச் அப்படி வர மாதிரி இருக்கும். ஃபார் ஈச் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளார ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரொடியூசர் அப்படின்றத நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு அந்த ப்ரொடியூசர் அப்படின்றதில் இருக்கிற ஷோ அப்படின்றத மட்டும் நம்ம நேம் மாற்றிப்போம். ஸோ ஆஷ் $ஷோ அப்படின்ட்டு, அதாவது பார்த்தோன்னா ஆல்ரெடி ப்ரொடியூசர் அப்படின்ற வேரியபிள் நம்ம அசைன் பண்ணியிருந்தனால இந்த எக்ஸ்எம்எல்ல இருக்கிற ப்ரொடியூசர் அப்படின்றது நம்ம எழுத தேவையில்ல. டைரெக்டாக ப்ரொடியூசர் அப்படின்ற வேரியபிள் இருக்கிற ஷோ அப்படின்றது, அதாவது இந்த ப்ரொடியூசர் அப்படின்றதில் இருக்கிற ஷோ அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் செகண்ட் ப்ரொடியூசர் அது மாதிரி எதுவுமே அசைன் பண்ணல. ஸோ அதனால் நம்ம இந்த ஷோ வந்து இங்கே கீழே இருக்கிறதுக்கு ஆட் பண்ணாலே ஒன்றும் மறுபடியும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது அது கீழே மறுபடியும் நான் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எக்கோ பண்ணுறேன். ஷோ அப்படின்றது இருக்கிற நம்மளோட ஷோ நேம், அதே மாதிரி இன்னொன்று க்ரியேட் பண்ணிடலாம். அதாவது பார்த்திங்கன்னா அவதார் இந்த டேட் வரணும். ஸோ அதே மாதிரி நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ டேட் அப்படின்றது நடுவில் கொஞ்சம் நம்ம ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஷோ நேம், அதாவது அவதார் வந்து கொட்டேஷனில் ஆன் போட்டுக்கலாம். ஆன் இந்த டேட் இங்கே வந்து மறுபடியும் ஒரு கான்கேட்னேட் யூஸ் பண்ணி கேப் விட்டுறலாம். எதுக்காக பிஆர் டேக் யூஸ் பண்ணுறேன்னா நம்ம வந்து அங்கே 2 ஷோ எழுதியிருக்கோம். ஸோ அதுக்காக இப்போ நான் இங்கே சேவ் பண்ணிடுறேன். ஸோ டேக் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ லைன் 7ல் காட்டுது. சாரி, இங்கே ஒரு கான்கார்டினேஷன் யூஸ் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு. அதாவது CNews 20 அவதார் ஆன் 26 நவம்பர் 2003 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுடலாம். ஸோ பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து CNews 20, அதாவது இது நான் எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போது இந்த CNews 20ன்றதுக்கு